இங்க ஒரு கிராமத்துல செவ்வாய்க்கிழமானாலே அந்த ஊர்ல கள்ளத்தொடர்பு வச்சிருக்கவங்களோட பேரை யாரோ செவுத்துல எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த கள்ளத்தொடர்பு வச்சிருக்க 2 பேருமே மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பண்றது யாரு? மனசனா சாமியா? அப்படிங்கறத ரொம்பவே பரபரப்பாவும் சஸ்பென்ஸோட சொன்ன படம் தான் தெலுங்குல 2023 ரிலீஸ் ஆன மங்களவாரம். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க இப்ப நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ரவிங்கிற ஒரு பையனை காட்டுறாங்க. அவனும் நைட்டு 12 மணிக்கு அவங்க கிராமத்துல உள்ள மகாலட்சுமி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கான். அடுத்த சீன்ல சைலுங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. பார்த்தா இது ரவியோட ஃப்ரெண்டா இருக்கும் போல. இப்ப சைலும் ரவியும் ஒரு தோட்டத்துல இருந்து மாங்காய் அறுத்துட்டு 2 பேருமே இப்ப தெரிச்சு ஓடியாடுறாங்க. பார்த்தா அந்த தோட்டக்காரரும் இன்னமலுக்கு இங்க வந்தீங்கன்னா உங்களை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இப்ப 2 பேருமே எடுத்துட்டு வந்த மாங்காவை பங்கு பிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப ரவியுமே அவங்க 2 பேரும் ஏற்கனவே எடுத்த போட்டோவை பிரிண்ட் அவுட் போட்டு வந்து காமிக்கிறான். அதை பார்த்தா சைலுவும் ரவி நீ ரொம்ப அழகா இருக்க போட்டோல அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ரவியும் சொல்றான் நான் அழகா இருக்கேன் ஆனா நீ பாரு போட்டோல ரொம்ப டல்லா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே சைலு சொல்றாங்க என் கண்மை தீர்ந்து போய் 5 நாள் ஆகுது அதனாலதான் நான் போட்டோல எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரவியும் அவன் பாக்கெட்ல உள்ள கண்மையை எடுத்து கொடுக்குறான். உடனே சைலுவும் இது எங்க இருந்து போய் எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இப்பதான் ரவி உண்மையை சொல்றான். நீ கண்மை போட்டா இன்னும் அழகா இருப்ப அதுக்காக தான் நைட்டு 12 மணிக்கு மகாலட்சுமி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இந்த கண்மையை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே சைலுவும் ரொம்ப தேங்க்ஸ் ரவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப சிரிக்கிறா. இப்ப சைலுவும் ரவியும் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு கிணத்துக்குள்ள நாய்க்குட்டி கத்துற சவுண்ட் கேக்குது. உடனே சைலுவும் ரவியும் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு நாய்க்குட்டி தண்ணியில மாட்டிட்டு இருக்கு. உடனே சைலுவும் ரவி அதை காப்பாற்ற முடியுமா உன்னால அப்படின்ற மாதிரி கேக்குறா. உடனே ரவியும் இப்ப கிணத்துக்குள்ள இறங்கி அந்த நாய்க்குட்டியை காப்பாத்தி சைலு கிட்டே கொடுக்குறான். இப்ப சைலுவும் ரவி கிட்ட கேக்குறா இந்த நாய்க்குட்டியை நானே வளர்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. உடனே அதுக்கு ரவியும் சொல்றான் உன் விருப்ப சைலு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப சைலுவும் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போறா. பார்த்தா இப்ப அவங்க அப்பா வந்திருக்காரு. அதை பார்த்தோன்னா சைலுவும் இப்ப ரொம்பவே சந்தோஷப்படுறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைலோட அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க அப்பாவும் வேற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவரும் இப்ப சைலுவோட அம்மாவோட அம்மா கிட்ட சொல்றாரு சைலுவை நான் பாத்துக்கணும் அவளை நான் படிக்க வைக்கணும்னா அவ பேர்ல இருக்கிற 3 ஏக்கரை எனக்கு எழுதி கொடுத்துருங்க அப்பதான் அவளை நான் பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சைலுவோட பாட்டி சொல்றாங்க அது சைலுவோட எதிர்காலத்துக்கானது அதை நான் யாருக்கும் எழுதி தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. இப்ப அவர் அப்பாவும் அவங்களோட 2வது ஒய்ஃபும் இப்ப கோச்சுக்கிட்டு இப்ப அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சைலுவோட அப்பா தான் இப்படி இருக்கிறான்னு பார்த்தா ரவியோட அப்பாவும் அப்படிதான் இருக்கிறாரு. இப்ப ரவியை பீடி வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு ரவியை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ரவி இப்ப அவர்கிட்ட தப்பிச்சு ஓடிடுறான். அப்புறமா சைலு கிட்ட கேக்குறாரு ஏன் சைலு வீட்டு பக்கமே வரமாட்டா அப்படின்ற மாதிரி சைலு மேல தப்பா கைய வைக்கிறான். இப்ப அடுத்த நாள் சைலுவும் இப்ப வயசுக்கு வந்துடுறாங்க. அத உடனே அவங்க பாட்டியும் இப்ப அவங்க அப்பா கிட்டயும் அவங்க 2வது ஒய்ஃப் கிட்டையும் கால் பண்ணி சொல்றாங்க. அதுக்கு உடனே அவங்க 2வது ஒய்ஃபும் சொல்றாங்க நீங்க அன்னைக்கு தான் எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே இப்ப மட்டும் எந்த மூஞ்சி வச்சுட்டு எங்களை கூப்பிடுறீங்க அதெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி இப்ப போன் வச்சிடறாங்க. அப்புறமா சைலுவோட பாட்டியும் வேற வழி இல்லாம அவங்க மட்டுமே அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே செய்யறாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க ரவியோட வீடு இப்ப கொழுந்து விட்டு எரியுது. பார்த்தா இப்ப ஊர் மக்களும் பேசிக்கிறாங்க ரவியும் அவங்க அப்பாவும் வீட்டுக்குள்ளேயே மாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதோட 10 வருஷம் கழிச்சு இப்ப அந்த கிராமத்தை நைட்ல காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த கிராமத்துல ஏதோ அமானுஷமா நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு நாய் வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கு. பின்னாடியே மகாலட்சுமி அம்மா வேஷம் போட்டு யாரோ தலையில தீச்சட்டி எல்லாம் தூக்கிக்கிட்டு ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. அது உண்மையிலேயே மனசனா சாமியா அப்படின்ற மாதிரி இப்ப எதுவுமே காட்டல. இப்பதான் படத்தோட டைட்டில் போடுறாங்க மங்களவாரம் அப்படின்ற மாதிரி. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் ஏதோ ஒரு செவத்துல என்னமோ எழுதி இருக்குன்னு சொல்லி எல்லாம் கும்பலா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஊர் மைனர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரும் இப்ப வண்டியில ஒரு கண்ணு தெரியாதவனை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன கும்பலா நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப அவரும் இறங்கி வந்து பாக்குறாரு. படிச்சு பார்த்தா இப்ப அவரும் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதுல படிக்க தெரியாத ஒருத்தனும் அந்த மைனர் மாதிரி இருக்கவர்கிட்ட வந்து அதுல என்னென்ன போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவரு இப்ப சொல்லாம மழுப்புறாரு. ஆனா அவனும் விடாம சொல்லுங்க என்ன அது என்னதான் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறான். இப்ப அவரு வேற வழி இல்லாம ஓ பொண்டாட்டிக்கும் இன்னொருத்தனுக்கும் தொடர்பு இருக்கு அதை ஊர் பெருந்தன்மையோட ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டோன்னே அவ புருஷனும் நான் அவளை கொண்டுறேன்னா அப்படின்ற மாதிரி வேகமா ஓடுறான். பார்த்தா அதுக்குள்ள அந்த கள்ளத்தொடர்பு வச்சிருந்த 2 பேருமே இப்ப ஒரு கிணத்தோரமா செத்து கிடக்குறாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே கூடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா இப்ப அந்த இடத்துக்கு புதுசா ஜாயின் பண்ண எஸ்ஐயும் வராங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு பாடி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மைனர் மாதிரி உள்ளவனும் அந்த கண்ணு தெரியாதவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஏய் வந்திருக்கிறது லேடி எஸ்ஐ போலடா பார்க்கவே நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கிறா அப்படின்ற மாதிரி வக்கரமா பேசிட்டு இருக்கான். அப்புறமா அந்த லேடி எஸ்ஐயும் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஊர் மக்களும் அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம்க்குலாம் அனுப்ப முடியாது எங்க ஐயா என்ன சொல்றாரோ அதான் நாங்க செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்றானோ. உடனே அந்த லேடியை செய்யும் யார் அந்த ஐயா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு பேரு பிரகாசம் பாபு மேடம் அவர் தான் இந்த ஊர் ஜமீன்தாரு அவர் சொல்றபடிதான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறமா இப்ப அந்த பிரகாசம் பாபு காட்டுறாங்க. அவரும் இப்ப அவங்க அப்பா போட்டோவை செருப்பு எடுத்து அடிச்சிட்டு இருக்காரு. என்ன எனக்குன்னு சேர்த்து வச்ச எல்லாத்தையும் இந்த ஊர் மக்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டியே அப்படின்ற மாதிரி செருப்பால் அடிச்சிட்டு இருக்காரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சாரிப்பா உங்களை இன்னைக்கு ரொம்ப அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கும்பிட்டு இருக்காரு. அப்புறமா அவங்க ஒய்ஃபும் உள்ள இருந்து கற்பூரம் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க.
இப்ப அவரும் அந்த கற்பூரத்தை ஊதிட்டு எனக்கு தான் கடவுள் நம்பிக்கை கிடையாது தெரியாத உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கார்ல கிளம்பிட்டாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காரு போல. வரும்போது கூட குடிச்சுக்கிட்டே வராரு. இப்ப அந்த செத்து போனவரோட ஒய்ஃபும் இப்ப இவர்கிட்ட அழுகுறாங்க. இப்ப அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இப்ப பாடியை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த எஸ்ஐயும் இப்ப இவர்கிட்ட வந்து சொல்றாங்க, நான் தான் உங்க ஊருக்கு வந்திருக்க புது எஸ்ஐ, இவங்க சாவு மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, அதனாலதான் பாடியை போஸ்ட்மார்ட்டம் கன்ஃபார்ம் பார்த்தா ஊர் மக்கள் விட மாட்டாங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த பிரகாசம் பாபுவும் சொல்றான், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இதுங்க ரெண்டு கள்ளத்தொடர்பு வச்சுட்டு இருந்ததை ஊருக்கு தெரியற மாதிரி அவனும் செவுத்துல எழுதிட்டு போயிட்டான், அது ஊருக்கு தெரிஞ்சவனே இதுங்க ரெண்டும் தற்கொலை பண்ணிக்கிட்டுங்க, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அதுக்கு எஸ்ஐயும் அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல வராங்க. உடனே அவனும் எஸ்ஐ இது ஏன் ஊரு ஏன் மக்கள் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும், நீ மூடிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி உங்களை அசிங்கப்படுத்திடுறான். இப்ப இந்த செத்து போனவங்களோட குடும்பமும் அவங்களை எப்படி எப்படி அடக்கம் பண்ணுமோ அவங்க முறைப்படி அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க, அந்த மைனர் மாதிரி ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப அவனும் ஒரு கடையில உட்காந்துக்கிட்டு அந்த கடைக்கார பொம்பளை கிட்ட டபுள் மீனிங்கா பேசிட்டு இருக்கான். என்கிட்ட 50 ரூபா இருக்கு, அதுக்கு உங்ககிட்ட என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே அதுக்கு கடைக்கார பொம்பளையும் என் புருஷன் கோயத்துல இருந்து அனுப்பின செண்டு இருக்கு, இதை வேணா வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. உடனே அவனும் இதெல்லாம் வேணாம் நாகமணி, உங்ககிட்ட வேற ஏதாச்சும் பெருசா இருந்தா கூட அப்படின்ற மாதிரி கடலை போட்டுட்டு இருக்கான். இப்ப இவன் கூட கண்ணு தெரியாம ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, அவனும் இப்ப இவனை தேடி இப்ப இங்க வரான். இப்ப இவனும் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறான். இப்ப உடனே அவனும் நாகமணி எங்க அண்ணன் மைனர் இங்க வந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவளும் இல்லன்னு சொன்னோன்னே இப்ப இவனும் மைனரை பத்தி தப்பா பேசுறான். உடனே மைனரும் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு என்னடா ஆள் இருந்தா ஒரு மாதிரி பேசுற, ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி இப்ப அவனை போட்டு அடிக்கிறாரு. அண்ணன் தெரியாம சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவனும் கேட்டுட்டு இருக்கான். அப்புறமா அந்த ஊர்ல உள்ள ஒரு நல்ல டாக்டரை காமிக்கிறாங்க. இப்போ ஒரு அம்மாவும் அப்பாவும் அவங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு இந்த டாக்டர்கிட்ட வந்து காமிக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமா இருக்கு, நீங்க டவுனுக்கு கூட்டு போய் காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இவங்களும் சரி டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா அவரே காசு கொடுத்து சீக்கிரமா போங்க லேட் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. அப்புறமா ஒரு 2 பேர் இப்ப குருஜா வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வரானோ. இந்த குருஜாங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எஸ்ஐ கிட்டே மிரட்டுற மாதிரி பேசிருப்பான் பாத்தீங்களா, ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பான் பாத்தீங்களா, அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கானோ. அதுல ஒருத்தவனும் அந்த குருஜாவோட தங்கச்சி லவ் பண்ணுவான் போல. பத்திரிக்கை கொடுக்க வந்த சாக்குல அவன் தங்கச்சி கூட சேர்ந்துட்டு சந்தோஷமா இருக்கான். இப்ப அவன் தங்கச்சியும் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவனும் விடுற மாதிரி தெரியல. அப்புறமா ஒரு கட்டத்தில் குருஜா வந்துடுறான். வந்தோன்னே இவனு இப்போ பயந்துக்கிட்டு வெளில வரான். குருஜாவும் என்னடா இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவனும் பத்திரிக்கை கொடுக்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றானோ. கொடுத்தாச்சுல கிளம்ப வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா நாங்களும் கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் இப்போ போறானோ. இப்போ அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷனை காமிக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருமே சந்தோஷமா இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ குருஜா வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தோனும் இங்கே வந்து குருஜாவோட தங்கச்சி சாம்பார் ஊத்துறங்கிற பேர்ல சைட் அடிச்சிட்டு இருக்கான். அப்புறமா குருஜாவும் இப்போ கூட்டத்தில் உட்காந்து பேசும்போது இந்த போட்டோக்கார வாசு தான் செவுத்துல எழுதி வச்சு கொலை பண்றது அப்படின்ற மாதிரி கூட்டத்தில் சொல்லிடுறான். அதை கேட்டோன்னே இந்த பத்திரிக்கை கொடுக்க வந்தோனும் இப்போ அவன் அண்ணன் கிட்ட போயிட்டு நீ தான் செவுத்துல எழுதி வச்சு கொலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த குருஜா கூட்டத்துல சொல்லிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட வந்து சொல்லிடுறான். இப்ப வேகமா இவனும் வந்து குருஜாவை எட்டி வச்சு இப்ப 2 பேருமே சண்டை போட்டுக்கிறானோ. பார்த்தா இப்ப அந்த ஃபங்க்ஷனே ஃபுல்லா கலவரமாயிருது. இப்ப பார்த்தா கரெக்டா ஜமீன்தார் வீட்டுல இருந்து ஜமீன்தாரோட ஒய்ஃப் கார்ல வராங்க. அதை பார்த்தோன்னே எல்லாம் டப்புன்னு ஸ்டாப் ஆகுறானோ. இப்ப அவங்களும் வந்து செய்ய வேண்டிய சடங்குலாம் செஞ்சுட்டு நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறமா அவங்க போனதுக்கு அப்புறமும் திரும்பி சண்டை போட ஆரம்பிக்கிறானோ. இப்ப அங்குள்ள ஒருத்தரும் ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களா சண்டை போட வந்தீங்களா அப்படின்ற மாதிரி இப்ப சண்டையை தீத்து விடுறாரு. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. அந்த ஊர் ஜமீன்தாரும் இப்ப கையில துப்பாக்கி வச்சுட்டு மேல உள்ள பறவை எல்லாம் பார்த்து சுட்டுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா பார்த்தா மகாலட்சுமி அம்மன் கோயில் பூசாரி உங்க வீட்டுக்கு வராரு. அவரும் இப்ப ஜமீன்தார் கிட்ட சொல்றாரு, ஐயா நம்ம மகாலட்சுமி அம்மன் கோயிலுக்கு திருவிழா நடத்த போறோம், உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க ஐயா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே ஜமீன்தாரும் என்ன காசு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு காசு கீசுன்னு நமக்கு இந்த பக்கம் வந்த உன்னை சுட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இப்ப இவரும் வேற வழி இல்லாம திருப்பி போறாரு. கீழ இருந்து ஜமீன்தாரோட ஒய்ஃபும் திரும்பி பூசாரியை கூப்பிடுறாங்க. என்ன சொன்னாரு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஐயா காசு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்களும் காசு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, அவர் ஏதோ டென்ஷன்ல பேசியிருப்பாரு, நீங்க நல்லபடியா திருவிழாவை நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உடனே பூசாரியும் அந்த மகாலட்சுமி அம்மாவே வந்து காசு கொடுத்து என் திருவிழாவை நடத்துன்னு சொல்ற மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி இப்ப இவங்கள புகழ்ந்து பேசுறாரு. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. திருவிழாவும் ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருக்கு. இப்ப செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால அன்னைக்கு நைட்டு அதே மாதிரியே யாரோ தலையில தீச்சட்டி தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த நாயும் பின்னாடியே வர மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் பார்த்தா வழக்கம் போல 2 பேரோட பேர் அந்த ஊர் செவுத்துல எழுதிருக்கு. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மைனருமே வந்து பாத்துட்டு இருக்காரு. அவரும் அதை பார்த்துட்டு டேய் இதுல நாகமணி பேர் எழுதிருக்கடா, நாகமணி உயிரோட இருக்காளா என்னன்னு பாருங்கடா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. பார்த்தா செவுத்துல எழுதி இந்த 2 பேருமே இப்போ ஒரு மரத்துல தூக்கல தொங்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாருமே போய் இப்ப பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த எஸ்ஐமே அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பிரகாசம் பாபு இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அந்த எஸ்ஐ அவர்கிட்ட சொல்றாங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல இது தற்கொலை இல்ல கொலைதாங்கிறத நீங்க தான் நம்ப மாட்டேன்ட்டீங்க,
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குன்னே பிரகாசம் பாபு இது எப்படி நீ கொலைன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவ்வளவு ஹைட்ல தூக்க மாட்டிக்கணும்னா இங்க ஏதாச்சும் உயரமான பொருள் இருக்கணும், இங்க எதுவுமே அந்த மாதிரி இல்ல, யாரோ கொண்டாந்து இங்க தூக்க மாட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரகாசம் பாபு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோட பிரகாசம் பாபுவும் ஒண்ணுமே சொல்ல முடியாம இப்ப அங்க கிளம்பி போயிடுறாரு. இப்ப எஸ்ஐயும் அந்த பாடிங்களை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் எஸ்ஐயும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஊர் மக்கள் எல்லாரும் மகாலட்சுமி அம்மன் கோயில்ல ஒண்ணு கூடி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, எதனால நம்ம ஊர்ல இந்த மாதிரி துர்மரணங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒண்ணு அந்த பூசாரி சொல்றாரு, ஜமீன்தாரோட தாத்தா இருக்கும் போது கூட நம்ம ஊர்ல இந்த மாதிரி துர்மரணங்கள் நடந்துச்சு. அவர் நம்ம மகாலட்சுமி அம்மன் கோயில்ல பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் உக்கரமா இருந்த நம்ம மகாலட்சுமி அம்மன் சாந்தமானாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அங்க உள்ள ஊர் பெரியவங்களும் சொல்றாங்க, இனிமேலுக்கு நம்ம சும்மா இருக்க கூடாது, அந்த செவுத்துல எழுதுறவன யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நிச்சயமா இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு செவத்துல யார பத்தியாச்சும் அவன் எழுதுவான். அதனால வயசு பசங்க ஒரு 10-20 பேர் ஊருக்குள்ள போய் காவலா இருங்க, இன்னைக்கு நைட் அவனை புடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா அந்த கண்ணு தெரியாதவங்க சொல்றாங்க, நீ போய் ஊருக்குள்ள தப்படிச்சு சொல்லிடு, இன்னைக்கு யாரும் ஊட்ட விட்டு நைட்டு வெளில வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இப்ப அவனும் போயிட்டு ஊருக்குள்ள இந்த மாதிரி யாரும் நைட்டு வெளில வரக்கூடாது, அந்த செவுத்துல எழுதுறவன இன்னைக்கு கண்டுபிடிக்க போறாங்களாம் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். இப்ப அன்னைக்கு நைட்டு அந்த 10-20 வயசு பசங்க இப்ப ஊருக்குள்ள காவலா சுத்திட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா எவனோ ஒருத்த மூஞ்சில துணியை சுத்திக்கிட்டு செவுத்துல ஏதோ எழுதிட்டு இருக்கான். அந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தனை இப்ப அதை பாத்துறான். பார்த்துட்டு குருஜாவை கூப்பிட்டு சொல்றான். இப்ப குருஜாவை அவனை பார்த்துட்டு இப்ப துரத்த ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த கூட்டமே இப்ப அவனை துரத்துது. இப்ப அவனும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவனும் இவனுக்கு பயந்து இப்ப ஆத்துல குதிச்சிடறான். அப்புறமா ஆத்துல இருந்து மேல ஏறும் போது அவனும் இப்ப இவனை பிடிச்சிடறானோ. இப்ப அவனும் இவன் மூஞ்சில உள்ள துணியை அவுத்து பார்த்தா குருஜாவோட தங்கச்சியை லவ் பண்ணிருப்பான்ல, அவன் தான் அது. இவ்வளவு பண்ணது நீ தானா அப்படின்ற மாதிரி குருஜாவும் இப்ப அவனா அடிக்கிறான். இப்ப அந்த டாக்டர் காமிக்கிறாங்க. அவர் லேட் நைட்ல எங்கேயோ போயிட்டு இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வரும்போது பார்த்தா யாரோ அழுகுற சவுண்ட் கேக்குது. இப்ப அவரும் என்ன சவுண்டுன்னு கேட்டு அந்த சைடு போறாரு. பார்த்தா அங்க ஒரு கிணத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. இவரும் இப்ப பக்கத்துல போறாரு. பார்த்தா அந்த பொண்ணோட மூஞ்சி இப்ப பேய் மாதிரி இருக்கு. இப்ப அந்த பொண்ணு கிணத்துக்குள்ள கூச்சிருது. இப்ப இவரும் ஷாக் ஆகி ஷைலு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பார்த்தா இப்ப அந்த சின்ன பொண்ணோட பிளாஷ்பேக் இப்ப நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்ப சின்ன பொண்ணா அந்த ஷைலுவும் இப்ப காலேஜுக்கு போற அளவுக்கு ஒரு பெரிய பொண்ணா காட்டுறாங்க. இப்ப அந்த சின்ன வயசுல குட்டி நாயா வளர்த்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நாய் இப்ப பெரிய நாய் மாதிரி காட்டுறாங்க. இப்ப அவங்களும் அந்த நாயை கொஞ்சிட்டு இப்ப அவங்க காலேஜுக்கு போறாங்க. போகும்போதே அங்குள்ள ஒரு ப்ரொஃபசர் பைக்கை தொட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இப்ப அந்த ப்ரொஃபசரும் ஷைலு கிட்ட வந்து சொல்றாரு, ஏன் ஷைலு என்ன பார்த்தா மட்டும் பயந்து ஓடிட்டே இருக்க, கிளாஸ்ல அத்தனை பேர் இருந்தாலும் நான் உன் மேல தனியா கேர் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீ நல்லா படிக்கிற, பொறுப்பா இருக்க, அது மட்டும்தான் எந்த ஒரு ப்ரொஃபசருக்குமே உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்குமே உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இப்ப ஷைலுமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவங்களுக்குமே அந்த ப்ரொஃபசர் மேல லவ் இருக்கு போல. இப்ப அவங்களும் அவரை பார்த்து சிரிச்சுட்டு ஓடிடுறாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு ஷைலுவும் வீட்டுல அவரை நினைச்சுக்கிட்டே படுத்திருக்காங்க. ஷைலுக்கும் ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கும் போல. இப்ப அவர் நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. ஷைலுவும் இப்ப அவருக்கு பாயாசம் செஞ்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்காக வராங்க. பார்த்தா சரியான மழை. ஷைலுவும் இப்ப அதுல ரொம்ப நனைஞ்சிடறாங்க. இப்ப அதை பார்த்துட்டு ப்ரொஃபசரும், ஏன் ஷைலு இந்த மலையில இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே ஷைலுவும் சொல்றாங்க, இன்னைக்கு உங்க பர்த்டேல அதான் பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவர் அந்த பாயாசத்தை சாப்பிட்டுட்டு இப்ப ஷைலு கிட்ட சொல்றாரு, இதே மாதிரி ஒரு சீனை ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு, அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த புக் எடுத்து படிக்கிறாரு. அவர் படிக்கும் போதே ஒரு மாதிரி ஷைலுக்கும் உணர்ச்சியை தூண்டுற மாதிரி தான் படிக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு கட்டத்துல டப்புன்னு ஷைலு கடத்துல கிஸ் பண்ணிடுறாரு. இப்ப ஷைலுவும் அங்கிருந்து கிளம்பி ஓடிடுறாங்க. அப்புறம் திரும்பி அவங்களும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திருப்பி அவர் வீட்டுக்கே வராங்க. வந்து ஷைலுவும் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாள் போகுது. இப்ப அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க போல. அவருக்கும் எப்பெல்லாம் தேவையோ ஷைலு கூட அவரும் சந்தோஷமா இருக்காரு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா இப்ப அந்த ப்ரொஃபசரும் இப்ப காலேஜுக்கு வரல. ஷைலுவும் போயிட்டு அவரோட வீட்டுல பாக்குறாங்க. பார்த்தா வீடும் பூட்டி இருக்கு. அப்புறமா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லா ஸ்டூடெண்டும் போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் போய் பாக்குறாங்க. பார்த்தா இப்ப அந்த ப்ரொஃபசருக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னு ஷைலுவும் இப்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ப்ரொஃபசரும் இப்ப கார்ல கிளம்ப போறாரு. ஷைலுவும் வந்து இப்ப காருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அவரும் இப்ப ஷைலுவை பார்த்துட்டு ஷைலு கிட்ட வந்து சொல்றாரு, நீ ஷேக்ஸ்பியர் எழுதுற நாவல் மாதிரி உன்னை ஒரு ட்ரிப்பு தான் படிக்க முடியும், திரும்பி திரும்பி படிச்சா போர் அடிச்சிடுவ, புரியுதா ஷைலு அப்படின்ற மாதிரி அவனை கையை வச்சு ஓரம் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கார்ல போயிடுறாரு. ஷைலுவும் இப்ப அதே சோகத்துல வீட்டுக்கு போறாங்க. போய் அவங்க பாட்டியை கிளப்புறாங்க. பார்த்தா அவங்க பாட்டி இப்ப கிளம்ப மாட்டாங்க. பார்த்தா அவங்க பாட்டி இப்ப இறந்து போயிட்டாங்க போல. அதை பார்த்தோன்னே ஷைலுவும் இப்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இப்ப அவங்க அப்பாவும் அங்க வந்துடுறாரு. இப்ப ஊர் பெரியவங்களும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அவளை பார்த்துட்டு இருந்த அவங்க பாட்டியும் போயிட்டாங்க, நீ தான் நம்மளுக்கு ஷைலுவை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஊர் பெரியவங்க சொல்றாங்க. அதுக்கு உங்க அப்பா சொல்றாரு, நான் எப்பயில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவ பேர்ல உள்ள 3 ஏக்கர் சொத்தை என் பேர்ல எழுதி கொடுன்னு அந்த பாட்டி கிட்ட. ஆனா அந்த பாட்டியும் இப்ப செத்தே போயிட்டு, இப்பயும் நான் அதான் சொல்றேன், அந்த சொத்தை என் பேர்ல எழுதி கொடுத்தானா நான் அவளை பாத்துக்கிறேன், அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டோன்னே ஷைலுவும் இப்ப பத்திரத்தை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா மூஞ்சிலே விட்டு அடிச்சிடறாங்க. அப்புறமா ஷைலுவும் சொல்றாங்க, நீ எல்லாம் ஒரு அப்பனா சொத்துன்னு அலையிறியே, இந்த எடுத்துட்டு போ
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒண்ணு அவங்க அப்பா சொல்றாரு, எல்லாருக்கும் நேரம் என்னையே அசிங்கப்படுத்திட்டீல, இனிமேலுக்கு என் மூஞ்சில முழிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா ஷைலுவும் இப்ப கொஞ்ச நாளா டிப்ரெஷன்லயும் தனிமையிலையும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஷைலுவும் ஒரு நாள் தனிமையில உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒருத்தவன் தூரத்துல இருந்து ஷைலுவை பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்ப ஷைலுவும் அவனை திரும்பி பாக்குறாங்க. ஷைலுக்கு இப்ப அவனை பார்க்கும் போது அந்த ப்ரொஃபசர் மாதிரியே தெரியுது. பார்த்தோன்னே ஷைலுவும் இங்க வா அப்படின்ற மாதிரி அவனை கையை காமிச்சு கூப்பிடுறாங்க. அவனும் வந்தவன அவனை ப்ரொஃபஸர்னு நினைச்சு அவங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணிடுறாங்க. இதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல கூட அங்குள்ள முதலாளி கூடயும் சேர்ந்து இவங்க தப்பு பண்ணிடுறாங்க. எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதே இவங்களுக்கு புரியுது. இப்போ எல்லாருக்குமே வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முதலாளி சம்பளம் கொடுத்துட்டு இருக்கான். இவங்களுக்கு மட்டும் ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே இவங்களும் அந்த 50 ரூபாய் அவன் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஷைலுவும் ஒரு கையில ரப்பர் பேண்டை மாட்டிக்கிட்டு இப்போ வேலைக்கு கிளம்பி போறாங்க. அப்படி ரோட்ல நடந்து போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் இவங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. போகும்போது பக்கத்துல ஒருத்தன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவங்களை இடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப இவங்களுக்கும் உணர்ச்சி அதிகமாகுது. இவங்களும் இப்ப கையில உள்ள ரப்பர் பேண்டை இழுத்து அவங்க கையிலேயே அடிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு சுயநினைவே திரும்புது. இப்பதான் நம்மளுக்கும் காட்டுறாங்க இவங்களுக்கும் ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்குன்ற மாதிரி. இப்ப ஷைலுவும் வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஓனரும் ஒரு 3 பேரை கூட்டு வந்து இவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இப்ப அவனும் ஷைலுவை தப்பா தொட வரானோ உடனே ஷைலுவும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறா. உடனே அவனும் ஓனரை கூப்பிட்டு இவன் நான் சொல்ற மாதிரி கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஓனரும் என் ஃப்ரெண்டே அடிச்சா அப்படின்ற மாதிரி ஷைலு அடிக்க வரான். ஷைலுவும் இப்ப ஓனர் அதுக்கு முன்னாடி அடிச்சிடறா. அடிச்சோட கடுப்பான ஓனரும் இப்ப ஷைலு தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு போய் வெளியில கொண்டு போய் விட்டுறான். அப்புறமா சொல்றான் என் மரப்பட்டறையில இருந்து 10,000 ரூபாய் திருடிட்டா, அதை கேட்க போன என் ஃப்ரெண்டையும் அடிச்சுட்டா, அதனால நம்மளுக்கு இவளுக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் நேரம் அசிங்கப்படுத்திடுறான். இப்ப ஷைலுவும் அங்க இருந்து அழுதுகிட்டே போறாங்க. அப்புறமா செத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆத்துல குதிக்க போறாங்க. பார்த்தா அவங்களுக்கு இப்ப தைரியம் இல்லாதனால அங்கேயே உட்கார்ந்து அழுகுறாங்க. இப்ப அடுத்த நாள் நைட்டு காமிக்கிறாங்க. ஷைலு வீட்டுக்குள்ள ஒருத்தன் எகிரி குதிக்கிறான். இப்ப அவனும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஷைலுவும் இப்ப இன்னரோட நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஷைலுவும் அவங்க கிட்ட ஒரு சாட்டையை எடுத்து கொடுத்து என்ன அடி அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பி நிக்கிறாங்க. இப்ப அவனும் சாட்டையை எடுத்து ஷைலுவை அடிக்கிறான். ஒரு கட்டத்துல ஷைலுவும் இப்ப உட்கார்ந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவனும் ஷைலுவை தொடறான். தொட்டோட ஷைலுவும் இப்ப பயங்கரமா கத்துறாங்க. அதை பார்த்து இப்ப பயந்து அவனும் ஓடி போயிடுறான். இப்ப ஷைலுக்கும் இந்த பிரச்சனை ரொம்பவே அதிகமாயிருது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல பிச்சைக்காரங்க கூட எல்லாம் சேர்ந்து தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஊர் மக்களும் பாத்துறாங்க. இப்போ ஒரு நைட்டு எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 6 பேர் இவங்களை பார்த்துட்டு துரத்துறானோ. இப்போ இவங்களும் ஒரு இடத்துல ஓடி போய் ஒளிறாங்க. இந்த மாதிரி தான் ஊர்ல உள்ள எல்லாருமே இப்போ இவங்கள தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட உணர்ச்சியும் இவங்க கட்டுப்படுத்த முடியாம நிர்வாணமா இப்ப தண்ணிக்குள்ளேயே படுத்து கிடக்காங்க. அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம மகாலட்சுமி அம்மன் கோயிலே போய் உட்கார்ந்துடுறாங்க. அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஜமீன்தார்ட்ட போயிட்டு ஷைலுங்கிற ஒரு பொண்ணோட நடவடிக்கை சரியில்லை, எல்லாரும் கூடயும் தொடர்பு வச்சுட்டு இருக்கா, நம்ம ஊரையே ஒழுக்கம் கெட்ட ஊரா மாத்திருவா போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த ஜமீன்தாரும் அவளை இங்க இழுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப இவனும் அவளை கூப்பிடறதுக்காக போயிருக்கானோ. அப்பதான் ஷைலுவும் அவங்க அம்மாவோட புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு நம்மளுக்கு நம்ம ஒழுங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவனும் இப்ப ஷைலுவை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு போய் ஜமீன்தார் முன்னாடி விட்டுறானோ. இப்ப ஜமீன்தார் ஷைலு கிட்ட சொல்றாரு உன்ன மாதிரி ஒழுக்கம் கட்ட பொம்பளை எல்லாம் இங்க வாழக்கூடாது, ஊருக்கு வெளில தான் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஊர் மக்களும் கல்லாலையும் கம்பாலையும் ஷைலு அடிச்சு ஊரை விட்டு துரத்தி விட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலைல பார்த்தா ஷைலுவோட பணமும் இப்ப கிணத்துல மறந்துட்டு இருக்கு. இப்ப ஷைலுவோட பணத்தை வெளில தூக்கி இவளை எரிக்க கூட கூடாது, ஏதாச்சும் ஆத்துல தூக்கி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாம் கடுப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்ப பிளாஷ்பேக் முடிஞ்சிருது. இப்ப எஸ்ஐயும் வேகமா ஸ்டேஷனுக்குள்ள வராங்க. அப்ப அந்த அவன் ஊரெல்லாம் சேர்ந்து புடிச்சவனு பாத்தீங்களா ஒருத்தனை, அவனும் இப்ப சொல்றான் நான் குருஜாவோட தங்கச்சியை லவ் பண்றேன், அவளோட பேரு என் பேரு எழுதி வச்சா அடுத்த நாள் காலையில குருஜாவே எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிரோன்னு சொல்லி தான் நான் எழுத போனேன், நான் வேற எந்த கொலையும் பண்ணல மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றான். பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிளும் வாய முறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எஸ்ஐ கிட்ட அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை காமிக்கிறாரு. இப்ப எஸ்ஐ அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்ப அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு அந்த ஊர்ல உள்ள டாக்டர் பேய பார்த்தேன்னு சொன்னதுல இருந்து இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க, இதை பண்றது மனசனா பேயான்னு தெரியல மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஒண்ணு அந்த எஸ்ஐ சொல்றாங்க பேயா இருந்தாலும் மனசனா இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் தான் அவங்களுக்கு, நாளைக்கு தான் கடைசி செவ்வாய்க்கிழமை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குருஜாவும் இப்ப ஊர் மக்களோட பேசிட்டு இருக்கான். இப்ப அவன் அங்க உள்ளவங்கள்ட்ட சொல்றான் நம்ம பிடிச்ச ஆளு அந்த கொலகாரன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப யாருதான் அந்த கொலகாரன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு குருஜாவும் சொல்றான் நாளைக்கு தான் அவனுக்கு கடைசி செவ்வாய்க்கிழமை, அவன் எவனா இருந்தாலும் நான் பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் நைட்டு செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல தீச்சட்டியை தூக்கிக்கிட்டு மகாலட்சுமி அம்மா வேஷம் போட்டுக்கிட்டு யாரோ ஓடிட்டு இருக்காங்க. இவனும் அவங்கள பார்த்துட்டு துரத்திட்டு போயிட்டு இருக்கானோ.
அப்புறமா இவங்களும் அவங்கள மிஸ் பண்ணிடுறானோ. இப்ப அவங்களும் நம்மளுக்கு யாருன்னு காமிக்கிறாங்க. கோயில்ல பூசாரி கூட வேலை பார்க்கக்கூடிய பொம்பளை தான் செவ்வாய்க்கிழமை ஆனா தலையில தீச்சட்டியை தூக்கிக்கிட்டு ஊர்ல உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாம ஊர் இலையில இருக்கிற ஒரு ஆத்துல கொண்டாந்து போடுறாங்க. இப்ப பூசாரி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, தலைமுறையா இந்த மாதிரி பண்றது ஒரு ஐதீகம் அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி அந்த பொம்பளை கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப குருஜாவோட ஆட்களும் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஊரோட எல்லைக்கு ஓடியாடுறானோ. வந்து பார்த்தா இவங்க குரூப்ல உள்ள ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். ஏன்டா நீ கத்துன அப்படின்ற மாதிரி கேட்டா அவனும் சொல்றான், நான் கத்தவே இல்லையே, நானும் சத்தம் கேட்டுதான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறமா குருஜாவும் அவங்க ஆட்கள் கிட்ட சொல்றான், நம்ம எல்லாருமே இந்த ஊர் எல்லைக்கு வர வச்சிருக்கானா, அப்போ ஊருக்குள்ள ஏதோ பண்ண போறான்னு அர்த்தம்டா, வாங்கடா ஊருக்குள்ள போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு திரும்பி ஊருக்குள்ள ஓடுறாரு. இங்க ஒரு பக்கம் அந்த டாக்டரும் வந்து இப்ப செவுத்துல ஏதோ எழுதிட்டு இருக்காரு. இப்ப எஸ்ஐயோ பின்பக்கமா, சபாஸ் டாக்டர் நீங்க தான் இந்த கொலையெல்லாம் பண்றதா செவுத்துல எழுதி அப்படின்ற மாதிரி கை தட்டுறாங்க. இப்ப டாக்டரும் அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இப்போ அந்த எஸ்ஐ சொல்றாங்க, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ற அப்படிங்கறத, அவங்களுக்கு மயக்க ஊசி போட்டு தானே இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க, நீ இந்த பேயை பார்த்தன்னு சொல்ற பிட்ட போட்டு இந்த ஊர் மக்களை ஏமாத்த பார்த்திருக்க, இப்ப சொல்லு ஏன் இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே இப்ப டாக்டரும் தப்பிச்சு போக பாக்குறாரு. இப்போ எஸ்ஐயும் இப்ப அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த டாக்டரை அடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இப்ப டாக்டரும் இப்ப பேக்ல இருந்து ஒரு மயக்க ஊசி எடுத்து இப்ப எஸ்ஐ கழுத்திலே குத்திடுறாரு. இப்ப எஸ்ஐயும் மயங்கிடுறாங்க. இப்ப டாக்டரும் எஸ்ஐயை கடத்திட்டு போயிடுறாரு. இதுக்கிடையில போட்டோகிராஃபர் வாசுவை காமிக்கிறாங்க. அவனும் இங்கே பைக்ல போயிட்டு இருக்கான். அப்ப ஏதோ சத்தம் கேக்குன்னு சொல்லிட்டு பைக்கை நிறுத்திட்டு இறங்கி போய் பாக்குறான். இப்ப நம்ம எஸ்ஐயை காமிக்கிறாங்க. எஸ்ஐ இப்ப கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் இந்த கொலையெல்லாம் பண்ற, எப்ப இதெல்லாம் நிறுத்த போற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டரும் ஒண்ணுமே சொல்லாம சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு ஒண்ணு எஸ்ஐயும் கேக்குறாங்க, உன் அப்பாட்டி சைடுவ ஊர் மக்கள் எல்லாரும் அடிச்சு வேட்டிட்டாங்கிறதுனால தானே ஊர் மக்கள் எல்லாரையும் கொண்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப உடனே டாக்டரும் கடுப்பாயி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா உன்னை இங்கே கொண்டு போட்டுருவேன், சைலு என் பொண்ணு மாதிரி, ஊர் மக்கள் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது, அவளுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இப்ப பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டாக்டரும் இப்ப பைக்ல போயிட்டு எங்கேயும் வந்துட்டு இருக்காரு. அப்ப ஷைலுவும் ரோட்டு ஓரமா மயங்கி கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னா டாக்டரும் இப்ப ஷைலுவை தூக்கிக்கிட்டு அவங்க கிளினிக்கு கூட்டு போறாரு. போனதுக்கு அப்புறம் ஷைலுவும் சொல்றாங்க, டாக்டர் எனக்கு கொன்னுடுங்க, என்னால நம்மளுக்கு இங்க வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே டாக்டரும் உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்போ உடனே ஷைலுவும் இப்ப எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொன்னோன்னு டாக்டரும் இப்ப ஷைலு உடம்புல இருந்து பிளட் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறாரு. அப்புறமா ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு ஷைலுவை ஒரு பெரிய டாக்டர் கிட்ட கூட்டு போறாரு. இப்ப அந்த டாக்டர் இப்ப ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, ஷைலுக்கு இருக்கிறது சாதாரண பிரச்சனை கிடையாது, இது ரொம்பவே பெரிய பிரச்சனை தான், ஷைலுக்கு இருக்கிறது ஹைப்பர் செக்சுவல் டிசார்டர், நார்மலா பெண்களுக்கு சுரக்கிற செக்சுவல் ஹார்மோன்ஸோட ஷைலுக்கு 10 மடங்கு அதிகமா சுரக்கும், அதனால ஷைலுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்க உடம்பு கேட்கறத அவங்க பண்ணிதான் ஆவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே புரியும் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது, அவங்களோட உணர்ச்சியை அடக்குறதுக்காக அவங்களே காயப்படுத்திப்பாங்க, ஒரு கட்டத்துல அவங்க சூசைட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி சமயத்துல தான் அவங்களுக்கு நம்ம ரொம்ப கேரிங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த விஸ்வநாதன் கேக்குறாரு, டாக்டர் இதுக்கு மருந்தே இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ஒண்ணு இவங்களும் சொல்றாங்க, இதுக்கு மருந்து இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல, இது ஒரு மனநோய் மாதிரி தான், எந்த அளவுக்கு நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவங்களும் அதை மறந்து அதுல இருந்து தள்ளி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப டாக்டர் எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எனக்குமே ஒரு பொண்ணு இருந்தா 4 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அவளுக்கு என்ன பிரச்சனையே தெரியல, அவளும் மண்ணனே ஊத்தி கொளுத்திக்கிட்டு செத்து போயிட்டா, ஒரு அப்பாவா என்னால அவளை காப்பாற்ற முடியல, அப்படி இருக்கிறப்ப ஷைலுக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து ஷைலுவை நான் காப்பாற்றணும்னு நினைச்சேன், அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஷைலுவும் ரொம்ப சோகமா உட்காந்துருந்தா, ஏன் ஷைலு என்ன ஆச்சுன்னு கேட்டப்ப ஷைலுவும் எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினா, நான் யாருக்காக உயிர் வாழணும், நான் செத்தா கூட எனக்கு அழுகுறதுக்கு ஆள் கிடையாது, நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா பேசினா, அப்பதான் ஷைலுவோட காயத்துக்கு மருந்த ஒருத்தன் வந்தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் இப்ப எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. திருப்பி நம்ம போட்டோகிராஃபர் வாசுவை காமிக்கிறாங்க. அவனு இப்ப இறங்கி போய் பார்த்தான் பாத்தீங்களா, அங்க யாரோ ஒருத்தவன் மாஸ்க் போட்டு இவனுக்கு நேரம் நின்றுட்டு இருக்கான். இப்ப இவனும், நீ யாரா, நீ ஏற்கனவே ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவனுக்கு சவுண்டா கத்துறான். இப்ப அவனும் இப்ப திடீர்னு வந்து இவனை தாக்குறான். இவ 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறானோ. ஒரு கட்டத்துல இந்த போட்டோகிராஃபர் வாசுவும் கத்தி எடுத்து இப்ப அவனை குத்திடுறான். அந்த மாஸ்க் மேனுக்கும் இப்ப வயிற்றுல ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்துல மாஸ்க் மேனும் அங்க இருக்கிற சூளத்தை எடுத்து இப்ப போட்டோகிராஃபர் வாசுவை கொலை பண்ணிடுறான். இப்பதான் நமக்கு அந்த மாஸ்க் மேன் யாருன்னு காமிக்கிறாங்க. சின்ன வயசுல நம்ம சைலு கூட சுத்திட்டு இருந்திருப்பான் பாத்தீங்களா, ரவிங்கிறவன், அவன் தான் இப்ப வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆளா நிக்கிறான். அப்புறமா டாக்டர் ஷைலு கிட்ட சொல்றாரு, நீ யாருக்காக வாழணும்ன்ற, நீயே உலகம் நினைச்சு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த ரவியும் கரெக்டா இப்ப ஷைலுவை பார்க்கறதுக்காக வரான். இப்ப ஷைலுவும் அவன் யாருன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அவனும் சின்ன வயசுல மை கொடுத்த மாதிரியே கொடுத்துட்டு சின்ன வயசுல சொன்ன கவிதையே சொல்றான். உடனே ஷைலுக்கு இவன் ரவிங்கிறது இப்ப தெரிஞ்சு போயிருது. உடனே அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, எங்க ரவி போன இத்தனை நாளா என்னை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப அவனும் இப்ப பிளாஷ்பேக்க சொல்றான். இப்ப அவங்க அப்பாவும் ஒரு நாள் ஷைலுவை கூப்பிட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம ரவியும் நைட்டோட நைட்டா அவங்க அப்பா தலையில குலவைகளை தூக்கி போட்டுட்டு வீட்டையும் கொளுத்திட்டு இப்ப அங்கேயே தப்பிச்சு போயிடுறான். இப்ப மகாலட்சுமி அம்மன் கோயில்ல போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கும் அந்த மாஸ்க் கிடைக்குது. இப்ப ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே இவங்க அப்பாவும்
புள்ளையும் செத்து போயிட்டாங்க தானே தெரியும், அதனால நானே செத்து போனதாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்க் போட்டு ஊருக்கு வெளியிலேயே வாழ்ந்துட்டு இருந்த சைலு. அது மட்டும் இல்ல, நீ கஷ்டத்துல இருக்கும் போதும் சந்தோஷத்துல இருக்கும் போதும் உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கு மேல உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன், என்னை ஏத்திப்பிய சைலு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு சைலுவும் சொல்றாங்க, நீ என்னை ஏத்துக்கிற அளவுக்கு நான் ரொம்ப புனிதமானவ கிடையாது, நான் உடம்பளவுல ரொம்பவே கலங்கப்பட்டு போயிட்டேன் ரவி அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்குன்னே ரவியும் சொல்றான், நீ என்னதான் உடம்பளவுல கலங்கப்பட்டு போயிருந்தாலும் என்னோட சைலு மனசளவுல ரொம்ப பரிசுத்தமானவ, அதுவே எனக்கு போது சைலு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே சைலுவும் இப்ப ரவி மேல சாஞ்சுக்கிட்டு இப்ப அழுகுறாங்க. உடனே டாக்டர் சொல்றாரு, இதுக்கு மேல நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் போய் இதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு நைட்டே நம்ம 2 பேரும் டவுன்ல போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துருவோம், நாளைக்கு உங்க 2 பேருக்கும் மகாலட்சுமி அம்மன் கோயில கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ரவியும் டாக்டருமே நைட்டா கிளம்பி டவுனுக்கு போறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. வந்து பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் பரபரப்பா ஓடிட்டு இருக்காங்க. டாக்டரும் என்னன்னு ஒருத்தனை பிடிச்சி விசாரிக்கிறாரு. அவனும் சொல்றான், ஜமீன்தார் ஐயா சைலுவை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாரு, அதனால ஊர் மக்கள் எல்லாருமே அவளை அடிச்சு ஊரை விட்டு துரத்தி விட்டாங்க, அந்த அவமானத்துல அவளும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா, அதை பார்க்க தான் எல்லாருமே போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டோன்னே இப்ப டாக்டரும் ரவியும் 2 பேருமே அங்க வேகமா ஓடுறாங்க. போய் பார்த்தா சைலு இறந்து போய் கிடக்காங்க. அதை பார்த்தோன்னே இப்ப 2 பேருமே செமையா ஷாக் ஆகுறாங்க. ஊர் மக்களும் இவளை எரிக்கிறதா என்னன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப டாக்டர் சொல்லுவாரு, டவுன்ல போன் பண்ணா அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருவாங்க. இப்ப டாக்டரும் ரவியுமே சைலுவை பார்த்துக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப எஸ்ஐயும் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, அவ தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு நீங்க ஊரே கொலை பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் கடுப்பாயி, சைலுவோடது தற்கொலை கிடையாது, கொலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சைலுவை துடிக்க கொன்ன 6 பேர்ல 4 பேரை கொன்னாச்சு, 5வது ஆளையும் ரவி கொன்றுப்பான், மிச்சம் இருக்கிற அந்த ஒரு ஆளையும் நான் போய் இப்ப கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. உடனே இப்ப அது எஸ்ஐயும் யார் அந்த 6வது ஆளு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. டாக்டரும் இப்ப திரும்பி பார்த்து, ஊரே மதிக்கிற ஜமீன்தாரோட ஒய்ஃப் ராஜேஸ்வரி தேவி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வெளில இருந்து இது எல்லாத்தையுமே ஜமீன்தார் இப்ப கேட்டுறாரு. இப்ப வீட்டுக்கும் ஜமீன்தார் போறாரு. போனோன்னா அவங்க ஒய்ஃபும், யாருங்க இவங்க எல்லாத்தையுமே கொல்றதான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே இப்ப ஜமீன்தார் கடுப்பாயி, எல்லாத்தையும் பண்ணிட்டு யார் பண்ணா கேக்குற அப்படின்ற மாதிரி இப்ப இவங்க கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. உடனே அவங்களும் தலைவாணிக்கு கீழே இருந்த கத்தியை எடுத்து இப்ப இவரை குத்திடுறாங்க. இப்ப இவரும் மெதுவா அந்த கத்தியை உருவி இப்ப இவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இப்ப இவரும் இவங்க கிட்ட கேக்குறாரு, எதுக்குடி இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஒரு நாள் சைலுவும் லேட் நைட்ல வீட்டுக்கு வரும்போது ஒரு 6 பேர் தோத்துவாங்க பாத்தீங்களா, அப்ப சைலுவும் ஒரு இடத்துல ஓடி போய் ஒளிவாங்கல்ல, அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு சைலுவும் போய் எட்டி பார்ப்பாங்க. அங்க பார்த்தா இந்த ஜமீன்தாரோட ஒய்ஃப் ஒருத்தவங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா சைலுவும் இப்ப அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பி போவாங்க. சைலு கிளம்பி போறதை இப்ப அந்த ஜமீன்தார் ஒய்ஃபும் பாத்துருவாங்க. அப்புறமா அவங்க கிட்ட வேலை பார்க்குற 6 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் இன்னொருத்தவங்க கூட ஒன்னா இருந்ததை அவ பாத்துட்டா, அவ போய் ஊருக்குள்ள சொல்லிட்டானா எனக்கு பெரிய பிரச்சனையாயிரும், அவளை எப்படியாச்சும் போட்டு தெளியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா அவங்களே பிளானும் சொல்றாங்க, அவளை பத்தி ஊருக்குள்ளேயும் ஜமீன்தார் கிட்டையும் தப்பா சொல்லுங்க, எல்லாருக்கூடயும் தொடர்புல இருக்கா, ஒரு ஒழுக்கம் கேட்டவ அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள பரப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த 6 பேருமே அப்படியே பண்றாங்க. இந்த விஷயம் ஜமீன்தாருக்கும் போது போன ஜமீன்தார் தான் இப்ப அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடறாரு. ஊர் மக்கள் எல்லாரும் தான் அடிச்சு அவங்களை ஊரை விட்டு துரத்தி விட்டுறாங்களா. அதுக்கப்புறம் இப்ப இந்த 6 பேர் சேர்ந்து ஊருக்கு வெளியிலே வச்சு இப்ப ஷைலுவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க. இதை சொல்லிட்டு ஜமீன்தாரோட ஒய்ஃபும் சிரிக்கிறாங்க. இதை கேட்டோன்னா கடுப்பாயி ஜமீன்தாரை இப்ப அவங்களோட தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு போய் மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. கீழே விழுந்து அடிபட்டு கிடக்குறாங்க. டாக்டர் இப்ப செவரேறி அவங்கள கொல்லலான்னு வராரு. பார்த்தா அதுக்குள்ள ஜமீன்தார் இப்ப ஒரு கெரோசின் டப்பாவை எடுத்துட்டு வந்து அவங்க மேல ஊத்துறாரு. அப்புறமா ஜமீன்தாரும் சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு வெறி பிடிச்ச மிருகம் நம்மளுக்கு இங்க இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்கள கொளுத்தி விட்டுறாரு. இந்த சைடு பார்த்தா ரவியும் இப்ப அந்த காயத்தோட அந்த கிணத்து மேல நின்றுட்டு இருக்கான். இப்ப ரவியும் சைலுவை நினைச்சு பார்த்துக்கிட்டு இப்ப அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு அவனும் இறந்து போயிடுறான். இப்ப அடுத்த நாள் விடியுது. விடிஞ்சோடனே இப்ப எஸ்ஐயும் ஜமீன்தார் வீட்டுக்கு வந்து இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்குன்னே ஜமீன்தார் சொல்றாரு, இந்த ஊர்ல நடக்கிற அநியாயத்தை பொறுக்க முடியாம அவளே அவளை ஊத்தி எரிச்சுக்கிட்டு மகாலட்சுமி அம்மாக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறமா அந்த எஸ்ஐயும் இப்ப அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. டாக்டரும் இப்ப ஜமீன்தாருக்கு மருந்து போட்டுட்டு இருக்காரு. அப்ப டாக்டர் ஜமீன்தார் கிட்ட கேக்குறாரு, உங்க மனைவியை கொன்னது ஓகே, ஊருக்கு எதுக்கு அவளை உதவியாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ஒண்ணு ஜமீன்தார் சொல்றாரு, ஊரே என் மனைவியை சாமியா பாத்துட்டாங்க, அவ தப்பு பண்ணான்னு தெரிஞ்சா ஊர்ல உள்ள எல்லாருமே தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவான், அதனாலதான் அவ கூட சேர்த்து அவ உண்மையை நான் எரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறமா இப்ப டாக்டரும் கிளம்பி போகும்போது இப்ப ஜமீன்தார் கேக்குறாரு,
உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டாக்டர் திரும்பினோன்னே ஜமீன்தார் கேக்குறாரு, நீங்க சைலு செத்த அன்னைக்கு ஊர்லயே இல்லைன்னு சொன்னீங்க, அப்ப சைலுவை என் மனைவி கொன்னதை பார்த்து உங்ககிட்ட சொன்னது யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு உடனே டாக்டரும் இப்ப சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு. இப்பதான் நம்மளுக்கு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த கண்ணு தெரியாம இருந்தான் பாத்தீங்களா, அவனுக்கு கண்ணு தெரியுங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதான் சீன்லயே பெரிய ட்விஸ்ட். இப்ப அவனும் அன்னைக்கு நைட்டு உட்காந்து அந்த வாழைத்தோப்புல சரக்கு அடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்பதான் அந்த 6 பேரும் சைலுவை கொண்டு கிணத்துக்குள்ள போறத பாத்திருப்பான். இப்ப அடுத்த நாள் காலையில ரவியும் டாக்டர் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அப்பதான் வந்து இவன் உண்மையா சொல்லுவான். சைலு அந்த 6 பேர் தான் கொண்டு கிணத்துக்குள்ள போட்டாங்கிற உண்மைய. அதுக்கப்புறமா தான் ரவியும் டாக்டர் சேர்ந்து இப்ப அந்த 6 பேருமே கொண்டு இருப்பாங்க. இப்ப படத்தோட கடைசியில இப்ப அந்த கண்ணு தெரியாதவனை காமிக்கிறாங்க. அவன் பழையபடியே இப்ப ஊருக்குள்ள கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான். இதோட இப்ப படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி படத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பெஸ்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம நவீன் ஸ்டோரி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இன்னொரு பெஸ்ட் மூவில நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.